அதாவது குளிர் காற்ற இமயமலை தடுத்து நிறுத்தினதுனால தான் அது பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இமயமலை பனி உறைவிடம். ஏன்னா மத்திய ஆசியாவிலிருந்து வரக்கூடிய கடும் குளிரை தடுத்து நிறுத்துகிறது. அடுத்தது பல்லுயிர் மண்டலமாக இருக்கிறது. பல உயிர்கள் அந்த குளிர்காலத்துல குளிர் மண்டலத்துல வாழக்கூடிய பல உயிர்கள் அங்க இருக்கிறது. இப்ப நமக்கு தெரியும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 வகையான நிலங்கள் தெரியும். 6வது ஒரு திணை, ஐவகை திணையை தாண்டி 6வது திணை பனியும் பனியை சார்ந்த திணையும் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம இமயமலை தான். இமயமலையின் முக்கியத்துவத்தை ரொம்ப ஷார்ட்டா பார்ப்போமா? முதல் பாயிண்ட், தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து கனமழையை வட இந்தியாவிற்கு தருகிறது. 2வது பாயிண்ட், இந்திய துணைக்கண்டத்திற்கு அரணாக இருக்கிறது. வற்றாத நதிகளான சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகள் உற்பத்தியாக காரணமாக இருக்கிறது. இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா தலங்களாக விளங்குகின்றன. கோடை வாழ்விடங்கள் அங்கு இருக்கின்றன. புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோயில்கள் இம்மலைத்தொடரில் அமைந்திருக்கின்றன. வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் அங்கு அதிகமாக இருக்கிறது. மூலப்பொருட்கள் கிடைக்கிறது. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிரை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றிருக்கிறது. இன்னொரு தடவை நல்லா படிங்க. ஒரு தடவைக்கு 5 தடவை படிங்க. இந்த 10 பாயிண்ட் எழுதினீங்கன்னா 5 மதிப்பெண்கள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.